அம்மா சமையலில் நாட்டுக்கோழி அம்மியில் அரைச்சி வைக்கிற குழம்போட அதனுடைய வாசனையே அலாதி தான். அதுதான் மறக்கவே முடியாது. அருமையான சாப்பாடு, நிறைய ஃபுல் கட்டு கட்டிடுவோம். அதாவது அளவுங்கிறது, நீங்கள் 2 இட்லி சாப்பிடுங்க, அவர் 1 இட்லி சாப்பிடுவார், அவர் 10 இட்லி சாப்பிடுவார். அது அவங்கவுங்களுக்கு அளவு. எனக்கு வந்து இதுதான் அளவு. நம்ம வாழ்க்கையே அதுதான். இயற்கையோடு இணைந்து வாழ்வோங்கிற மாதிரி எல்லாமே இயற்கையாக செஞ்சு நம்ம இயற்கையாக சாப்பிடுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான பொருளை மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னோட உண்மையான பேர் தமிழ் பெயர் தான். தமிழ் பெயர் பொற்செழியன். பொற்செழியன், ஓகே. அதான் என்னோட உண்மையான பேர். வெளியில் சாப்பிட்டா அந்த எண்ணெய் மசாலா வேறு அந்த கெமிக்கல்லாம் போடுறது வந்து எனக்கு வந்து ஒத்து வரதில்லை. சாப்பிட்டு பார்த்துட்டேன். வெளியில் சாப்பிட்டா அந்த உடனே ஒரு முறை வயிற்ற கலக்கிறது, ஒரு மாதிரி ஜீரணம் ஆகாமல் நிறைய பேர் சாப்பிட்டு வாந்தி எடுத்துக்கணும்னு கேட்பாங்க. அதனால் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா வாந்தி எடுத்து ஆகணும். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா வாந்தி எடுக்க தேவையில்லை. சார் வணக்கம். வணக்கம். சாப்பாட்டு ராமன் அப்படின்னு கிட்டத்தட்ட உங்க நிஜ பேரே மறந்து போற அளவுக்கு சாப்பாட்டுக்கான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த சாப்பாட்டு மேல ஒரு பாசம் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சது? எனக்கு சின்ன வயசுலேருந்தே சாப்பாட்டு மேலே ஒரு ஆர்வம். சின்ன வயசுல மனிதன் வாழ்கிறதே சாப்பாட்டுக்காக தானே. அதற்கு நிகர் வேறு எதுக்கு இருக்குது? மனுஷன் சம்பாதிக்கிறது, முதல்ல சாப்பிட்றது, அடுத்து ட்ரெஸ்ஸு, அடுத்து வீடு. அதான் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். முதல் சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸ் சாப்பாடு. அதுதான் நல்லது. கரெக்ட். ஆக்சுவலாக இந்த வேலைக்கு போகிறதோ இல்லை பணம் சேர்க்கிறதோ எல்லாமே சாப்பாட்டுக்கான ஒரு ஆரம்பம் தான். முதல் சாப்பாடு தான். அண்ட் சின்ன வயசுல இருந்துன்னு சொல்லிட்டீங்க இந்த ஆர்வம் வந்தது. அண்ட் சின்ன வயசுங்கும் போது உங்க அம்மா அவங்க கையால சாப்பிட்ட விஷயங்கள் அதெல்லாம் மறந்து போக முடியுமா? அவங்களோட வாழ்ந்த நாட்கள் அப்படிங்கிறது. ஸோ அம்மா சமையல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம், இல்ல அம்மா சமைச்சு போட்ட அந்த ஒரு விஷயத்த மறக்கவே முடியாது, அண்ட் சாப்பாட்டு ராமனா மாறுறதுக்கு ஒரு காரணமா ஒரு ரெசிபி இருக்கும்ல, அது எது? அம்மா சமையலில் நாட்டுக்கோழி அம்மியில் அரைச்சி வைக்கிற குழம்போட அதனுடைய வாசனையே அலாதி தான். அதுதான் மறக்கவே முடியாது. அருமையான சாப்பாடு, நிறைய ஃபுல் கட்டு கட்டிடுவோம். இந்த ஃபுல் கட்டு அப்படிங்கிறது வயிறு ரொம்ப அதுக்கு ஏதாவது அளவு இருக்கா? ஏன்னா நீங்க அளவு இல்லாம சாப்பிட்றத தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அளவுங்கிறது, நீங்கள் 2 இட்லி சாப்பிடுங்க, அவர் 1 இட்லி சாப்பிடுவார், அவர் 10 இட்லி சாப்பிடுவார். அது அவங்கவுங்களுக்கு அளவு. எனக்கு வந்து இதுதான் அளவு. ஓகே, சூப்பர். அண்ட் கண்டிப்பா நாங்க சென்னையிலேருந்து வந்திருக்கோம்னா உங்களுக்காக கேட்கறதுக்கான துருவி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருப்போம். கேளுங்க. ஆனா ஒரு கேஷுவல் கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்க யூடியூப்ல பிரபலமாகி அப்பத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களா பார்த்துட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். நீங்க ஒரே எப்படி சாப்பாட்டுக்கான அந்த ஒரு ஃபார்முலாவை மெயின்டைன் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்டைலையும் மெயின்டைன் பண்றீங்க. இதுக்கு என்ன ரகசியம்? ஒன்றும் இதில் ரகசியமே இல்லை. நான் வந்து மாதத்தில் 2 தடவை மருதாணி மட்டும் தலைக்கு தடவுவேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் ரகசியம் இல்லை. நிஜமாவே இது சொல்லி ஆகணும். சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி தடவுறது, சில பேருக்கு வந்து மருதாணி தடவுனா அந்த முடி எந்த லெவலில் ஆகும் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். பட் ட்ரூலி சார், நீங்க அந்த மருதாணி மட்டுமே, அந்த மருதாணியை நீங்க தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட். செடி இருக்குது, பார்த்துருப்பீங்களா? பார்த்தோம். மரம் சார், அது மருதாணி அதில் பறித்து அரைச்சி உடனே தடவிக்கும், அவ்வளோதான். சூப்பர். 1 மணி நேரம் கழிச்சு குளிச்சிருவோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் ரகசியம். அண்ட் உங்கள் ஊரில் இல்லைன்னா சார்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸ்பெஷலாக, அதையும் நீங்கள் பேக்கெட் போட்டு விற்றீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் சார் அப்படின்னு. அதையும் சார் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் வரும்போதே பார்த்தோம், ஒரு பக்கம் தோட்டம், அது வந்து ஒரு நேச்சர் சார்ந்த விஷயங்கள். அண்ட் உங்கள் அம்மா ஆடு வளர்த்தாக, மாடு வளர்த்தாக அப்படின்னு அங்கே, ஆமாம். ஸோ கேட்டில் அங்கெல்லாம் ஃபார்ம் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் ஒரு பக்கம் வந்து பூண்டை ஒரு பக்கம் காய வைக்கிறது, அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஒரு பக்கம் காய வைக்கிறது, ஒரு பக்கம் செக்கு என்ன அப்படின்னு. ஸோ இதெல்லாமே உங்க வாழ்க்கை முறையை பத்தி சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நீங்க சாப்பாட்டு ராமன் ஆகி அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க ஃபார்ம் பண்ண ஒரு விஷயமா, இல்லை அதுக்கு முன்னாடியே? நம்ம வாழ்க்கையே அதான். இயற்கையோடு இணைந்து வாழ்வோங்கிற மாதிரி எல்லாமே இயற்கையா செஞ்சு நம்ம இயற்கையாக சாப்பிடுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான பொருளை மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். சூப்பர். அண்ட் இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்களே ஒரு ஆயுர்வேதா ஒரு டாக்டர் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த டாக்டர் பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க உங்களை கல்யாணராமன் அப்படின்னு சொல்ற மாதிரி, சாப்பாட்டு ராமன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறோம். ஸோ இந்த சாப்பாட்டு ராமன் அவரோட உண்மையான பேரு தான் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. என்னோட உண்மையான பேர் தமிழ் பெயர் தான். தமிழ் பெயர், ஓகே. பொற்செழியன். பொற்செழியன், ஓகே. அதான் என்னோட உண்மையான பேர். ஸோ இப்போ வந்து உங்க பேரே மறந்து போற அளவுக்கு சாப்பாட்டு ராமன் ஆயிடுச்சு. ஆமா. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அம்மா பத்தி பேசும்போது அம்மா மாதிரியே உங்களுக்கு வாய்த்த இன்னொரு அம்மா, மனைவி அம்மாவோட இன்னும் ஒருபடி மேல போய் நல்லா சமைக்கிறாங்க. 100% பிரச்சனை இல்ல, 200% அது ட்ரூ. ஏன்னா பார்த்து அண்ட் நீங்க மனைவி கையால் மட்டுமே அவங்க செய்யறது மட்டுமே அதை மட்டும் தான் சாப்பிடுவேன் நான். இல்லைன்னா 2 நாள்ல பட்னியே கிடந்துருவேன். ஓஹோ,
ஓகே. ஆனா அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்க விரும்பல. ஏன்னா நாங்க அத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க அவ்வளோ ஸ்பெஷலா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க சாருக்கு. அது வேற விஷயம். பட் ஏன் வந்து வெளியில சாப்பிட மாட்டேன்? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்காக? அதாவது வெளியில் சாப்பிட்டா அந்த எண்ணெய் மசாலா வேறு அந்த கெமிக்கல்லாம் போடுறது வந்து எனக்கு வந்து ஒத்து வர்றதில்ல. ஓஹோ! சாப்பிட்டு பார்த்துட்டேன். வெளியில் சாப்பிட்டா அந்த உடனே ஒரு முறை வயிற்ற கலக்கிறது ஒரு மாதிரி ஆகி ஜீரணம் ஆகாமல் புளியை போகிற மாதிரி பண்ணிடும். ஆனால் எங்கள் வீட்டில் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த பிரச்சனையே இல்லை. ஓஹோ! நிறைய பேர் சாப்பிட்டு வாந்தி எடுத்துக்கணும்னு கேட்பாங்க. அதனால் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா வாந்தி எடுத்து ஆகணும். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா வாந்தி எடுக்க தேவையில்லை.